நீ சொல்கிறத பார்த்தா என்னமோ ஏன் தேவைக்கு எனக்கு கடன் அடைக்கிறதுக்கு உனக்கே போய் நான் வாங்கி வச்ச மாதிரி பேசுகிற. நல்லா இருக்குடியம்மா நீ பேசுகிற கதை. என்னக்கு இப்படி சொல்கிறீங்க? உங்கள் தேவைக்கு உங்கள் கடனுக்காக தானே கொடுத்தேன், இப்போ இப்படி சொல்கிறீங்க? இங்கே பாரு, இப்படி போய் வெளியே சொன்னேன்னு வையே என்ன நினைப்பாங்க? மறுபடியும் சொல்கிறேன், எனக்காக உன் நகையை நீ கொடுக்கல. என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொடுத்தியா, இல்லை என் பையன் படிப்புக்காக கொடுத்தியா, இல்லை நான் கட்டுற வீடு பாதிலே நிற்கிதுங்கிறதுக்காக கொடுத்தியா? உன் கல்யாணத்துக்கு வாங்கின கடன் அது. அப்போ அது நீங்கள் தானே அடைக்கணும். அது உங்கள் பொறுப்பு தான். இதோட அந்த நகையை பற்றி என்கிட்ட பேசிக்கிட்டு வந்த அவ்வளோதான், உனக்கு சொல்லிட்டேன். நகையாமல நகை ஏதோ கொடுத்து வச்சிருக்க மாதிரி கேட்குறா. ஆளும் மண்டையும் பாரு. போச்சா? ஐயோ கடவுளே, என் நகை எல்லாத்தையுமே இழந்துட்டேனே. இப்போ என்ன பண்ணுறது? எங்கள் வீட்டில் வந்து கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இப்படி நம்பி ஏமாந்துட்டேனே.